ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அருணாரி டிசைனர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், என்னோடய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் நான் டிலே பண்ணாமல் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோடு முடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம்மை ஃபாலோ பண்ணுறேன்னு. வெளியிலேருந்து பார்க்க நான் வெறும் த்ரெட்டையும் நீடலும் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா? நான் ஒவ்வொரு ஆர்டரையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் புக்கில் ப்ராப்பராக நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுவேன். இந்த மந்த்துக்கான ஆர்டர், எப்போ டெலிவரி டேட், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும், எந்த டைம் ஃப்ரேட்குள்ளே கொடுக்கணும், எந்த மாதிரி மணியை கால்குலேட் பண்ணணும், ப்ராஃபிட் எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும், எல்லாமே மந்த் வைஸ் ட்ராக் பண்ணிடுவேன். ஒரு கிளியர் கார்ப்பரேட் பிளான் மாதிரி தான் என்னோடய பிஸ்னஸை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ளவுஸும் அந்த சிஸ்டமில் வந்த ஒரு மாஸ்டர் பீஸ் தான். இந்த வீடியோவில் டிசைன் மட்டும் இல்லை, ஃபினிஷிங் ப்ராப்பராக வர சில சீக்ரெட்டையும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மொபைலில் வச்சு ட்ரேஸ் எடுக்க போகிறோம் நம்மளோட கொடி டிசைனை. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறப்ப நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரையாமல் இந்த மாதிரி மொபைல்லே ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டிசைன் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் மொபைலை கிளாத்து கீழே கொண்டு போனீங்கன்னா அந்த டிசைன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படியே நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த கொடியை கீழே எடுத்துகிட்டு, அந்த மொபைலில் இருக்கிற டிசைனை கீழே எடுத்துகிட்டு போயிட்டேன். எனக்கு நல்லா விசிபிளாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த கொடியும் அப்புறம் அந்த பீட்ஸ் போடுற இடத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த டிசைனை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த சைடில் லெஃப்ட் சைட்லேயும் எனக்கு கொஞ்சம் அந்த கொடி டிசைன் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஹேண்டிலே லைட்டாக தள்ளிட்டு திருப்பி அந்த இடத்துலையே என்னோடய டிசைனை வச்சு நான் ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே அந்த கொடியை நான் டிசைனை ட்ரேஸ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நான் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கொடியோட மெயின் ஸ்டெம்ஸில் ஃபுல்லாக சுகர் பீட் தான் லோட் பண்ணுறேன். சுகர் பீட் எப்பயுமே ரெண்டாக லோட் பண்ணிக்கோங்க. நிறையா லோட் பண்ணாதீங்க. 3 நாளாக லோட் பண்ணிங்கன்னா உங்களோட டிசைனோட குவாலிட்டியே ஃபுல்லாக போயிடும். ஸோ ஒன்றா போட்டு உங்களோட பீட் ஸ்டிச் போடணும். இல்லைனா சுகர் பீடாக இருந்தால் 2 போட்டு ஸ்டிச் பண்ணணும். அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் சுகர் பீட் அந்த மெயின் ஸ்டெம்ஸில் ஃபுல்லாக லோட் பண்ணதுக்கப்புறமா சின்ன லைன்ஸ்லலாம் ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீட், அப்புறம் ஒரு சுகர் பீட், இதே மாதிரி பேட்டர்னில் தான் அந்த சின்ன லைன்ஸ்லலாம் பீட் ஸ்டிச் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த பீட் ஸ்டிச் ஒரு ஸ்டெம்முக்கு அந்த 3mm பீட் கோல்டனும், இன்னொரு ஸ்டெம்மில் ஃபுல்லாக பேர்ல் பீடும் கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்டுமே 3mm பீட் தான். ஸோ சுகர் பீட், அதுக்கப்புறம் கோல்டன் பீட், ஒரு சுகர் பீட், இது மாதிரி ஒரு ஸ்டெம்லேயும், அடுத்த ஸ்டெம்மில் அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டெம்லேயே ஒரு சுகர் பீட், ஒரு பேர்ல் பீட், அடுத்து சுகர் பீட், இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக கோல்டனே கொடுக்காம இந்த மாதிரி பேர்ல் பீட் இடையில கொடுத்ததுனால அந்த டிசைன் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அந்த லீவ்ஸை, ஸோ இந்த லீவ்ஸ்லலாம் என்ன கொடுக்க போகிறோன்னா கட் பீட் கொடுக்க போகிறோம். அந்த லீஃபோட கார்னர்லேருந்து த்ரெட் எடுத்து 3 கட் பீட் லோட் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட்டை பின்னாடி எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கு ஒரு கட் பீட்க்கு முன்னாடியே ஒரு செயின் ஸ்டிச், லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த கட் பீட் 3யும் லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 கட் பீட் லோட் பண்ணுறீங்க, செயின் ஸ்டிச், லாக் ஸ்டிச் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டிச் போடுறப்ப அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு போகிற ஒரு செயின் ஸ்டிச்சும் லாக் ஸ்டிச்சும் போடணும். அந்த செயின் ஸ்டிச், லாக் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கு ஒரு கட் பீடுக்கு முன்னாடி போடணும். இந்த மாதிரி 3 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு லீஃப்லேயும் 3 லைன் வரும். அந்த ஒரு லைனில் 3 கட் பீடு இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த இது லீஃப் ஷேப்பு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணால் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் உங்களால் ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் பிளானிங் அண்ட் ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் ஹோமில் இருந்து நிறைய ஆர்டர்ஸ் கூட பர்ஃபெக்டாக முடிக்க முடியும். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஒர்க் ஃப்ளோ அண்ட் அட்வான்ஸ் மெத்தடோட நீங்கள் ஆரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாயின் மை ப்ரொஃபஷனல் ஆரி கோர்ஸ் இப்போவே என்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேசிங் அண்ட் ஸ்கெச்சிங், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளவுஸ் மார்க்கிங், ப்ரூச் கோர்ஸ் இந்த 3 அட்வான்ஸ் ஸ்கில்லும் அப்சல்யூட்லி ஃப்ரீயாக கிடைக்கும். அட்மிஷன் க்ளோசஸ் வெரி சூன். ஸோ இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட புக் சிஸ்டம்லேருந்து இன்னொரு சூப்பரான டிசைனில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் பில்ட் அவர் எம்பரர் டுகெதர். தேங்க்யூ.